அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், சார்ந்தோர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் வீரநாரி மற்றும் ஊனமிற்ற மகன் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். இன்னைக்கு 3/7/2024 நான் ஜில்லா சைனிக் போர்ட் சேலம் போயிருந்தேன். அங்கே மேச்சேரி முன்னாள் முப்படை வீரர் சங்கத்தின் அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸும், செக்ரட்டரியும், ட்ரெஷரரும் எல்லாருமே அங்கே கலெக்டரேட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே எதுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, சில வீரநாரிகளோட பிரச்சனைகள், இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிரச்சனைகள், இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் குழந்தைகளோட பிரச்சனைகள் சில ஜில்லா சைனிக் போர்டில் சில காரணங்களால் நின்று போகுது. அதனால சில விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு அது புரியும். அதுக்காக சேலம் ஜில்லா சைனிக் போர்டில் 2வது முறையாக நாங்கள் அந்த போட்டோஸ் எல்லாம், முதல்ல நான் போனது ஒரு வீரநாரியோட மகளோட பென்ஷனுக்காக. அங்கே போய் அப்போ இருந்த டிடி கிட்ட பேசி அந்த பென்ஷன் அனுப்பி பென்ஷனும் அவருக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு போனதும் அதே மாதிரி சேலம் சுப்பிரமணி அவர்கள் தான் அந்த டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது. அவர் ஒரு முறை அங்கே போயிருக்காங்க. சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால அது ஃபார்வேர்டு பண்ண முடியல. அந்த அம்மா வீரநாரி கிருஷ்ணவேணி அம்மா அவங்களும் வந்திருந்தாங்க. நான் நேரடியாக ஏடி சங்கீதா மேடத்துக்கிட்ட இதை பற்றி பேசினேன். அவங்களும் உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன், அந்த கன்சர்ன்டு ரிகார்டுக்கும் பிசிடிக்கும் லெட்டர் அனுப்புறதாக உறுதி சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனை உடனடியாக அங்கேயே ஜில்லா சைனிக் போர்டு சூப்பரண்டன்ட் அலெக்ஸ் அவர்கள் அது பொறுப்பெடுத்து, சார் உடனடியாக அனுப்பி என்ன ரிட்டாலியேஷன் வருது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் 2 பென்ஷன் வாங்குறவங்க வீரநாரிக, இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மாதிரி உள்ள நிறைய பிரச்சனைகள் வரும், வந்துக்கிட்டே இருக்கு. நீ பிரச்சனை நிற்கவே நிற்காது. அவ்வளவு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். அந்த ஸ்பாட்ஸில் வர்ற அந்த பிரச்சனையை பற்றி தான் 2019 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 2022 மேலே தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நேரடியாக பிரசிடென்ட், சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப், சிடிஎஸ் சென்ட்ரல் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு எல்லாமே எழுதியிருக்கேன். எழுதியிருந்தாலும் அது எவ்வளவு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நம்ம பிரச்சனையை நம்மளா ஒரு தீர்வு காணணும்னா கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சங்கங்கள் செயல்படணும். சங்கங்கள் இருந்தா பத்தாது, அது செயல்படுவதற்கு அந்தந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து அதோட சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி என்ன, ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி என்ன, இதை புரிஞ்சு இலிட்ரேட் ஆன வீரநாரிகளுக்கு, ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் எப்படியும் சமாளிச்சிருவாங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அவங்க இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை வீரநாரிகளுக்கு தான். இப்போ நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வீரநாரிகள், எக்ஸ் சர்வீஸ்மேனோட டாட்டர்ஸ். இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டீங்க. எதுக்கு இந்த போட்டோஸ்? பெருசாக ப்ரொபகாண்டா பண்ணுறதுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும்
இந்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய யூனிட்டியும் அந்த நம்மளுடைய சேவை மனப்பான்மையும் அதைத்தான் காமிக்குது. இப்போ ஒரு வீரநாரிக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சு, ஒரு டிசேபிள் பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே வந்து நிற்கிறாங்களே, அதில் முக்கியமாக சுப்பிரமணி, வெள்ளிங்கிரி, சிவானந்தம், அங்கே வந்து எல்லாருக்குமே எஸ்பெஷலி டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டு, அவருடைய ஒய்ஃபு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அசோகன் சாரு இந்த ஒரு அவருடைய வயசுலேயும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எக்ஸ் சர்வீஸ்மேன் வீரநாரிகளோட பிரச்சனைக்கு நான் முன்னால் வந்து நிற்பேன் அப்படின்னு உள்ள அந்த டெடிக்கேஷன் பாராட்டக்கூடியது. அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு. வந்திருந்த எல்லாருக்குமே தேங்க்ஸு. அது இல்லாத இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண ஏடி சங்கீதா மேடம்க்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.